சொந்தங்களுக்கு வணக்கம். நானும் உங்கள் பிகே. இது இன்னொரு விதமான ஒரு அழகா கண்டு. இதுவும் அப்படி தான், ஒரு கண்டு தான் வந்தது. நான் ஒரு கண்டில் இருந்து சீட்ஸ் எடுத்து அப்புறம் அந்த சீட்ஸில் பெருசாக்கி இந்த உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஹாவியாக்கா. இது சரியான உரைப்பு என்னக்கா? இது வார வருஷம் இந்த கண்டில் இருந்து நீ கொஞ்சம் இன்னும் கூட செய்யலாம் என்ன? செய்தால் இல்லாமல் இந்த விதிகளை எடுத்து சேமித்து வேறையாக்களை கொடுக்கணுமெண்டா தானே? அதில்லை அதுக்கு அந்த கெட்டுக்களை இருக்கிற எல்லாத்தையும் உடையுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. அது உடைக்கத்தான் அது வந்து கொஞ்சம் செழித்து வளரும். கீழே இருக்கிற சத்தம் எல்லாம் வந்து மேலே போய் கெட்டுகள் கூட விடும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஓகே அப்படித்தான் பிள்ளை வளர்த்தா தலைமையர் வெட்டுற இல்லையே. பிள்ளை வளர்க்குறன்னு கூட தலைமையரை வச்சுருப்பீங்க இல்லையே. இந்த அக்கா வந்து உண்டிலையும் தொட விட மாட்டா. இந்த முதலாவது கட்டுக்கு கீழே இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே உரிச்சு விடுங்க. ரெண்டாவது தான் உங்களுக்கு கூட கிளைகள் வைக்கும். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விவசாயியாக மாறிட்டேனாக்கா. நீங்கள் ஒன்றும் தெரியாத ஒசுக்கண்ணைக்கே எங்கண்ணா சும்மா பாடி இப்படி வந்து வேலை செய்கிற ஆக்களோட நின்று காய்ச்சி பச்சை மிளகாயை நட்டு சேர்ந்து அதை காய்ச்சி ஒரு வீடியோ எடுத்து போட்டு இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். என்ன இன்னத்தைத்தான் உழைச்சேன்னு இன்னத்தைத்தான் இதில் பிறந்தாலும் சொந்த நாட்டில் வந்து செய்திக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து வேறு. ரைட், இந்த மிளகா கண்டையும் பாருங்க. உங்களுக்கு சீட்ஸுகள் இதெல்லாம் நாங்கள் கொஞ்ச நாளையில் விதிகளெல்லாம் பேக் பண்ணி தருவோம். இப்போ வந்து மிக வேகமாகவும் மும்மரமாகவும் ஸ்வத்த கலர் ரோஸ் கலர் என்ன சோளன், அது சிவப்பு சோளன் என்ன சிவப்பு சோளன் இதை வந்து இப்போ பேக் பண்ணி விற்கிறோம். அமோகமாக விற்குது. சிவப்பு சோளனை வந்து பெரிய அளவில் கொண்டு வர பிளான். நீங்களும் வந்து ஒரு 50 கண்டை கொண்டு 50 சோளனை வண்டி கொண்டு நட்டிங்கன்னா 50 கண்டு வரும். 50 கண்டுலேருந்து நிறைய கண்டுகளை உருவாக்கலாம். ஸோ இது இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாளையெல்லாம் பழக்க வச்சு எல்லாம் பதப்படுத்தி உங்களுக்கு சீட்ஸ்கள் தருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.